இப்போ நாம் தேனுக்கான பேர் விளக்கத்துக்கு வருவோம். தேனுக்கு அப்படி என்ன தன்மை இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல தேன் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையான உணவு, நீண்ட நாள் வச்சுருக்கலாம், அதாவது கெடவே கெடாதான், ரொம்ப நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கூட வச்சுருக்கலான்றது சொல்லக்கூடிய பண்பு உடையது தான் தேன். அது மட்டுமல்ல, தேனை நாம் அதிகமாக உட்கொண்டால் உடல் சூட்டுத்தன்மை அதிகரிக்கும். அப்போ தேனுக்கு சூட்டோடு தொடர்புடைய தன்மைகள் நிறையவே இருக்குது. சூட்டு உடம்பு உள்ளவங்க தேனை ரொம்ப குறைவாக தான் எடுத்துக்கணும். குளிர்ந்த உடம்பு உள்ளவங்க தேனை கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். குறிப்பாக மலை பிரதேசம், குளிர் பிரதேசங்களில் உள்ளவங்க தேனை கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். ஆனால் வெப்பமான பகுதியில் வாழ்கிறவங்க தேனை ரொம்ப அளவாக தான் எடுத்துக்கணும். அதிகமாக எடுத்துட்டா உடல் சூட்டு அதிகமாகிடும். அதனால தான் நம்ம தேனை நீரில் கலந்து சாப்பிட்றோம். அதனால தான் நமக்கு அதுக்கான பேர் தேநீர்னு பேர் வச்சுக்கிறோம். அதாவது தேனும் நீரும் சேர்ந்த கலவை தான் தேநீர். அதாவது வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் தேனை கலந்து சாப்பிடும்போது அதோட தன்மை, ஹீட்டோட தன்மை குறைஞ்சி கொஞ்சம் நமக்கு அதை டைலூட் பண்ணி சாப்பிடுறதுனால சூட்டோட தன்மை குறையும். இங்கே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். தேனோட வண்ணத்தை பார்த்தீங்கன்னா லைட் மஞ்சள் கலரில் இருக்கும். அது அப்படியே மெல்ல மெல்ல கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சில தேன்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு வண்ணத்தில் இருக்கும். சிவப்பும் மஞ்சளும் கலந்த வண்ணத்துலேயும் இன்னும் டார்க்காகவும் இருக்கும். அப்போ இந்த வண்ணங்கள் பார்த்திங்கன்னா வெப்பத்தோடு தொடர்புடைய வண்ணங்கள் தான். அதாவது தீ பார்த்திங்கன்னா மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஒரு கலவை தான் தீயோட வண்ணம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கேயும் நம்ம தீயோட தொடர்புபடுத்தக்கூடிய அளவுக்கு தேனோட தன்மையும் இருக்குது. ஆக வெப்பத்தன்மையோடு தொடர்புடைய தான் தேன் என்பது இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ வெப்பத்தன்மையோடு தொடர்புடைய பேர் தான் ஆதியில் தமிழர்கள் தேனுக்கு பேர் வைத்திருக்க வேண்டும். இப்போது நம்ம தேனுக்கான சொல்லாய்வு பார்ப்போம். தீ கூட்டல் அன், தீ அன், தே என், தேன். அதாவது வெப்பத்தை உடையது என்ற பொருளில் தேன் என்ற பெயர் ஆதியில் தமிழர்களால் தேனுக்கு வைக்கப்பட்டது.